ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 4 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ஈரான் துறைமுகங்களை முடக்கும் வகையில் மேற்காசிய பகுதிகளுக்கு 15 போர் கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள மகளிருக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில், நாளை மறுநாள் மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொள்கை முடிவுகளை மகளிர் எடுப்பதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் வரும் 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுய உதவிக் குழுக்கள், லட்சாதிபதி பெண்கள் திட்டம் போன்றவற்றில் மகளிர் பயனடைந்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் 136வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்கள் மாளிகையில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தை கட்டமைப்பதில் அண்ணல் அம்பேத்கரின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு நிலைய தலைவர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ், நிகழ்ச்சிப் பிரிவு தலைவர் திரு சுதர்சன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஊட்டச்சத்து செயலி மூலம் 14 லட்சம் அங்கன்வாடி மையங்களும் 8 கோடி பயனாளிகளும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஊட்டச்சத்து செயலி தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை செயல்படுத்துவதற்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளின் வருகை உள்ளிட்ட தகவல்கள் உடனுக்குடன் இந்த செயலியில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த செயலியில் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 வயது வரையிலான குழந்தைகளின் ஊட்டச்சத்து தொடர்பான தகவல்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவர்களை கிளிநொச்சி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மாலை சுமார் 300 விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் நேற்று இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் தங்கச்சி மடத்தை சேர்ந்தவருடைய ஒரு விசைப்படகையும் அதில் இருந்த 4 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கைது செய்து கிளிநொச்சி கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரிடம் முதற்கட்ட விசாரணையை முடித்துக் கொண்டு இலங்கை கடற்படையினர் மேல் விசாரணைக்காக மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்களையும் மீன்பிடி விசைப்படையும் ஒப்படைத்தனர். தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றது மீனவர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 2926 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் கட்ட தேர்தலில் 1478 வேட்பாளர்களும், வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட தேர்தலில் 1448 வேட்பாளர்களும் போட்டியிட உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள். 1995 நவம்பர் 1 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் உருவானதுதான் கரூர் மாவட்டம்.
2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்றை கொண்ட கரூர் சங்க காலத்தில் சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி, கருவூர் என விளங்கியது. அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்நகரம் சேரர், சோழர், பாண்டியர், நாயக்கர்கள், திப்பு சுல்தான், ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்டது. பண்டைய கால வர்த்தக தொடர்பையும் கொண்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையோடும் நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம், மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. தற்போது கரூர் மாவட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியலில் 8,51,690 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 4,08,941 பேர், பெண்கள் 4,42,668 பேர், இதர வாக்காளர்கள் 81 பேர் உள்ளனர். கரூர் தொகுதியில் பிரதானமாக வீட்டு உபயோக ஜவுளிகள் ஏற்றுமதி, பேருந்து கூண்டு கட்டும் தொழில், கொசுவலை உற்பத்தி என இந்திய அளவில் ஒரு குறிப்பிடத்தக்க நகரமாக இருக்கிறது. இந்த தொகுதியிலிருந்து ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளுக்கு ஆண்டொன்றுக்கு 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு வீட்டு உபயோக ஜவுளிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மற்ற தொகுதிகளில் விவசாயமே பிரதானமாக உள்ளது. குறிப்பாக அரவக்குறிச்சியில் மிக அதிகமாக முருங்கை பயிரிடப்படுகிறது. கரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், திமுகவில் தியாகராஜன், அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் செல்வகுமார், திமுகவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் அதிமுகவிலிருந்து திவ்யா, திமுகவின் ராஜா ஆகியோரும், குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் கருணாகரன், திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். அத்தோடு 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம், சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். வீட்டுபயோக ஜவுளிகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிப்பதால் கரூரில் பொது சுத்திகரிப்பு நிலையத்துடன் கூடிய ஜவுளி உற்பத்திக்கான சாய பூங்கா அமைக்க வேண்டும் என்பது ஜவுளி ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டுள்ளோரின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. அதேபோல அரவக்குறிச்சி தொகுதியில் மிக அதிகமாக பயிரிடப்படும் முருங்கைக்காக மதிப்பு கூட்டு பொருளை தயாரிப்பதற்கான தொழிற்சாலை அமைக்க வேண்டும் எனவும், கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் உள்ள குளங்களுக்கு காவிரியிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். குளித்தலை தொகுதியில் காவிரி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதன் மூலமே விவசாயம் மேம்படும் என்பதால் அதனை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் வாக்காளர்கள் வலியுறுத்துகின்றனர். பல்வேறு தொழில்கள் நிறைந்த மாநகரமாக இயங்கும் கரூர் மாவட்டத்தில் தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகள், காப்பீடுகள் ஆகியவற்றை செய்து தர வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். பல்வேறு எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகளை நிறைவேற்ற சட்டமன்ற தேர்தல் வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. கரூரில் இருந்து எஸ். கண்ணன். ஈரான் துறைமுகங்களை முடக்கும் வகையில் மேற்காசிய பகுதிகளுக்கு 15 போர் கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் உள்ளிட்ட போர் கப்பல்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் USS ட்ரிபோலி, USS நியூ ஆர்லியன்ஸ், USS ரஷ்மோர் உள்ளிட்ட போர் கப்பல்களும் அப்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்கா, ஈரான் இடையே பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் ஈரானின் துறைமுகங்களை முடக்க அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 2.2% குறைந்து பீப்பாய் ஒன்றுக்கு $97 விற்பனையாகிறது. அமெரிக்கா, ஈரான் இடையே பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை நேற்று பீப்பாய் ஒன்றுக்கு $100 அதிகரித்திருந்தது. ஒடியா புத்தாண்டு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. பனா சங்கராந்தி என்று அழைக்கப்படும் புத்தாண்டு விழாவை ஒடிசா மாநில மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். பொதுமக்கள் அதிகாலையில் நீராடி புத்தாடை அணிந்து இனிப்புகளை வழங்கி கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருகின்றனர். பங்களாதேஷ் நாட்டில் புத்தாண்டு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரிய விழாக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தலைநகர் டாக்காவில் 200க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்ற இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. டாக்கா பல்கலைக்கழகத்தில் வைஷாலி ஷோபா ஜாத்ரா பேரணி நடைபெற்றது. இதில் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள், கலைஞர்கள் பங்கேற்றனர். கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தலைமையிலான அரசுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து ஆளும் கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்துள்ளது. எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து 5 உறுப்பினர்கள் ஆளும் கூட்டணியில் இணைந்துள்ளனர். தற்போது இடைத்தேர்தலில் 3 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து திரு மார்க் கார்னி தலைமையிலான அரசு வலுப்பெற்றுள்ளது. வடகொரியா அணு ஆயுதங்களை தொடர்ந்து தயாரித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகொரிய போர்க்கப்பலிலிருந்து நடத்திய ஏவுகணை சோதனையை அதிபர் நேரடியாக பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ஈரான் துறைமுகங்களை முடக்கும் வகையில் மேற்காசிய பகுதிகளுக்கு 15 போர் கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.